எப்பா வீட்டு முன்னாடி கோலம் போட்டாதான்ப்பா வீட்டுக்கே ஒரு அழகு, தனி அழகு. நான் போட்ட கோலமா இது? என்ன அழகா இருக்கு, எனக்கே கண்ணு கட்டுற போல நல்லா அழகா போட்டிருக்கேன். மணி 6 போது இன்னும் அந்த செல்லத்தாய்க்கா விளக்கேத்த வழி இல்ல. கோலத்தெல்லாம் போட்டுட்டு கிடக்காவே. அவ்வளோ வரும் விளக்கு ஏத்தனாதானே நான் இங்க ரெண்டு அங்க ரெண்டுன்னு அவ்வளோத்தையும் எடுத்து என் வீட்டுல கொண்டு விளக்கு வைக்க முடியும். என்ன எவ்வளவு நேரம் காத்து கிடக்கணும்னு தெரியலையே, இவ வேற மினிக்கி மினிக்கி கோலத்தெல்லாம் போட்டு கிடக்காவே. எம்மா என்ன அழகா கோலம் போட்டிருக்கா, எம்மா சூப்பரா போட்டிருக்கம்மா. அப்படியம்மாவளே நல்லா இருக்குல்ல கோலம்? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னாலும் இல்லாம இன்னைக்கு அழகா எனக்கே போட்டிருக்கேன் பத்துக்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எம்மா ஆமாம்மா சூப்பரா இருக்குமா. அக்காட தங்கச்சும் இதுக்கு மட்டும் நல்லா வாய் பேசுங்கடி, சூப்பரா இருக்கு அழகா இருக்குன்ட்டு. நானும் உங்களை எத்தனை நாள் கோலம் போட பழகிடுங்க போற வீட்டுல யூஸ் ஆகும்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஒரு நாளாச்சும் இந்த வெளியே முத்தம் தெளிச்சு கோலம் போட்டிருக்கீங்களா? சும்மா அப்படியே அடுத்து போடுற கோலத்தை நல்லா இருக்கு அழகா இருக்குன்ட்டு கையை தட்டிட்டு வர வேண்டியது தவிர நீங்க எப்ப போட்டு பழகுவிய? எம்மா அதுக்கெல்லாம் என்ன நாள் இருக்குமா, பேரோ பொறுமையா போட்டு பழகிக்கிடலாம். ஆமா இப்படியே சொல்லிட்டே இருங்க, நாள் இருக்கு நீ இப்பவே சின்ன வயசுல இருந்து போட பழகினாதானே நல்ல பிறகு நல்லா அழகா போட முடியும். எப்பா கோலம் நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு அந்த ஆளை பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டா. பேசாம வீட்டுக்குள்ள போய் ஏற வேண்டியதுதான். பிள்ளைகளா, இந்த கொழுக்கட்டைக்கு தேவையானதை இந்த ஓலையெல்லாம் வெட்டி வைங்க. வேற விளக்குல எல்லாம் எண்ணெய் ஊத்தி திரி ஊத்தி வச்சிட்டீங்களா? என்னதுமா எண்ணெயை ஊத்தியாச்சு, திரிய போட நினைச்சேன்னு அது என்ன திரிய ஊத்தியாச்சுன்னு கேட்கா? அது ஒண்ணும் இல்லடி, அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால வாய் கொஞ்சம் கொளருது பத்துக்க. எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு வைங்க, அப்புறம் வெளியே கொண்டு விளக்கெல்லாம் வைங்க, நல்லா அழகா அலங்கரிச்சு வைங்க வீட்டை. ஆமா நாங்க விளக்கெல்லாம் எடுத்து வைக்கோம். வேற நீ என்ன செய்ய போறா? நீ என்ன சும்மா அந்த கோலத்தையே கிடந்து போட்டு எடுக்க போறியோ? ஏடி போய் எடுத்து வைங்கடி, நானும் வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைப்போம். அதுக்கு வேற கொழுக்கட்டை வேற செய்ய போனோம். ஏம்மா ஆமாம்மா சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டை பசைய போகுமா, அந்த மாவு திங்கணும்னு ஆசையா இருக்குமா. சரி பவிய கூட்டு ரெண்டும் சேர்ந்து விளக்கு ஏத்துங்க, தான் நான் வரேன். சரிம்மா. சே, அவ்வளோ ஒரு வீட்டு முன்னாடியும் அழகழகா கோலம் போட்டிருக்காவே. நம்மளுக்கு என்ன கோலம் போட ஒன்றும் தெரியலையே. நம்மளுக்கு ஒரு புள்ளியை தவிர வேற என்ன கோலம் போட தெரியும்? சே, கோலத்தையும் எவ வீட்லயும் ஏதாச்சும் இப்படி திருடி எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி வைக்கிற மாதிரி இருந்தா அழகா எவ வீட்டு கோலத்தையாச்சும் திருடி இங்க கொண்டு வைக்கலாம். இங்க கோலத்தை எங்க கொண்டு இருந்து திருட? ஏதாச்சும் தெரிஞ்சதை போடுவோம், போட்டு விடுவோம். நம்ம கைவரிசை இன்னைக்கு காட்டிட வேண்டியதுதான். எம்மா அந்த கோலத்துக்கு நடுவுல இந்த விளக்கு வச்சிருமா. இந்த வைக்கிறேன்டி. கோலத்துக்கு நடுவுல விளக்கு வச்சோன்னு என்ன ஒரு அழகா இருக்கு பத்தியா? ஆமாமோ வாமா வீட்டை சுத்தி விளக்கு வைப்போம். வீடு இப்பதான் பார்க்க நல்ல ஜகஜோதியா இருக்கு, என்ன அழகா இருக்கு. எம்மா விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு, வாமா கொழுக்கட்டை செய்ய போவோம். இந்த வரை போவோம். கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் முந்தன் அன்பு ஒளியிலே, கோயில் மணியோசை கேட்கின்றதே, நெஞ்சில் புது ராகம் பிறக்கின்றதே, கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் முந்தன் அன்பு ஒளியிலே. அடே எப்பா நம்ம வீடா இது, என்ன அழகா இருக்கு, சும்மா ஜெக ஜோதியா பட்டையை கிளப்புதே. நம்ம தெரு ஃபுல்லா என்ன அழகா இருக்கு, இப்படி டெய்லி விளக்கேத்தி வச்சா நம்ம ஊரே எவ்வளவு அழகா இருக்கும். ஒத்தரோசா அழகா விளக்கேத்திருக்கேடி. ஆமா இல்லவே, அதான் நானே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் பத்துக்க. அழகா இருக்கலாம், நம்ம தெருவே அழகா இருக்கலாம். நீ உன் வீட்டுல விளக்குல ஏத்திட்டியா? ஆமாடி விளக்குலாம் ஏத்தியாச்சு பத்துக்க. இருந்தாலும் உன் அளவுக்குலாம் ஏத்த முடியுமா? அழகா ஏத்தி அழகா கோலெல்லாம் போட்டு கோலத்துக்கு நடுவுல எல்லாம் விளக்கு வச்சிருக்கா. ஆமா வேற இன்னைக்கு கார்த்திகை தீபம்னா சும்மாவா, வேற எல்லா இடமும் விளக்கு பட்டையை தெரிக்காண்டா. இப்படி டெய்லியும் விளக்கேத்தி வச்சா என்ன அழகா இருக்கும் பத்தியா? நம்ம தெரு ஃபுல்லா ஏத்தினாலே அழகா இருக்கும். டெய்லியும் தானே ஏத்திட்டா போச்சு. நீ என்ன பண்ணு, அவ்வளோ ஒரு வீட்டுக்கும் ஒரு 10-20 லிட்டர் எண்ணெய் திரி விளக்கு எல்லாம் வாங்கி கொடு. உன் செலவுல எல்லாரையும் ஏத்த சொல்லிடுவோம். உடனே நக்கல் அடிக்க உடனே வந்துருவாள் கிளம்பி. சரி என்ன இப்ப திடீர்னு இங்க வந்து நிக்கா கொழுக்கட்டை சேலையாக்கும்? ஒத்தரோசா அதுக்கு தாண்டி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். கொழுக்கட்டை செஞ்சேன் பத்துக்கு, மாவு தண்ணியா போச்சு பத்துக்கு, என்ன பண்ண தெரியல. வேற மாவு வேற எடுத்து வைக்கல, கொஞ்சோடு மாவு இருந்தா தாடி. தாரவ மாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, மரியாதை ஓடி போய் பத்துக்க. மாவு உனக்கும் நான் மாவு தந்துட்டு வேற நான் எங்க போவேனா? வேற எனக்கு தண்ணியாயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? வேற எனக்கு கொழுக்கட்டை கம்மியா தான் வைக்க முடியும், நானே 1 கிலோ மாவு தான் இடிச்சிருக்கேன். மரியாதை ஓடி இருப்பதுக்க. என்ன ஒத்தரோசா இப்படி சொல்றா? ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோட தாயேன். கொஞ்சோலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது பத்துக்கு, மரியாதை ஓடிடு. இந்த பிள்ளை ரொம்ப மோசப்பா, கொஞ்சம் மாவு கேட்டால் கூட தரமாட்டேக்கா. இந்த முனியமாட்டவே கேட்டால் அவள் எங்கே தருவா? அவள் ஒரு படியை மூஞ்சி தூக்கிட்டு இருப்பா. என்ன பண்ண, பேசாம மைதா மாவு அள்ளி போட வேண்டியதுதான். இவ்வளோதான் தந்து தொலைய மாட்டேக்கா. இவளை ஏதாச்சும் நினச்சிருப்பாளோ கொடுக்கலன்னா? நினச்சிட்டு போறா. வேற இவளை கொடுத்துட்டு வேற நான் சும்மாவா இருக்க முடியும்? நல்ல வேலை இன்னைக்கு மழை வரல. மழை வந்துச்சுன்னா விளக்கம் ஏற்றிருக்க முடியாது, கோலமும் போட்டிருக்க முடியாது. ஒரு வழியே தப்பிச்சிட்டோம். ஒத்தரோசா என்னடி நிம்மதியா விளக்கேற்ற விட மாட்டேங்க? ஒத்தரோசா குத்தரோசான்ட்டு இப்பதான் ஒருத்தி வந்துட்டு போனா உனக்கு என்ன? ஒத்தரோசா கொழுக்கட்டை எல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு எல்லாம் ஓலை உள்ள எடுத்து வச்சுட்டு பத்துக்க. ஓலை கொஞ்சோட பத்தல, ஒரு 2 இலக்கு தந்தன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 4-5 கொழுக்கட்டைக்கு தான் ஓலை பத்தல பத்துக்க. நீ தந்தனாக்கி நான் அந்த இதை ஓலைக்குள்ள வச்சு கொழுக்கட்டையை அடுப்புல வச்சு விடுவேன் பத்துக்க.
என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளோ என்ன பார்த்தா என்ன எப்படி தெரியுது? எனக்கு இளிச்சவாச்சி மாதிரி தெரியுது. ஒருத்தி என்னடா மாவத்தான்னு வந்து நிக்கா. நீ என்ன கொல்கட்டைக்கு ஓலை வேணும்னு வந்து நிக்கா. உங்களுக்கு நான் அவளுக்கு கொடுத்துட்டு வேற நான் என்ன தெரிய பண்ணுவேன்? வேற நான் எந்த ஓலைக்குள்ள கொண்டு நான் கொண்டு கொல்கட்டை வைப்பேன்? இப்போ எதுக்கு கோவப்படுறா? ஒரு இலக்கு ஓலை தானே கேட்டேன். அது தந்ததுனால நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்டா சரியா? நான் குறையிறனோ இல்லையோ நான் யாருக்கு இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை மாதிரி எதையும் வேலையை பத்திட்டு பேர் பத்துக்க. சும்மா அது வேணும் இது வேணும்ட்டு என்கிட்டயே அவ்வளோ சரசம் பண்ணிட்டு வர்றியே. போங்க வேற எங்கேயாச்சும் போய் கேளுங்க. சீ, பக்கத்து வீடுட்டு இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளை என்னடான்னு இப்படி பேசுது. சீ, இனிமே இவட்ட ஒரு பொருள் கேட்க கூடாதுப்பா. ரொம்ப மோசமா இருக்காப்பா. நம்மளை பார்த்தா இழிச்ச வச்ச மாதிரி தெரியுது போல. ஒவ்வொருத்தியா வந்து ஒன்று ஒன்றா கேட்டுட்டு கல்வி இவ்வளோ அவ்வளோருக்கு நான் தான தர்மம் பண்ணிட்டு வேற நான் என் வீட்டில் என்னத்தை வச்சு கொல்கட்டையை வைப்பேனா? சே, நல்ல விலை கேத்திட்டு இருந்தேன். மைண்டே அப்செட் பண்ணி விட்டாள் வச்சை. நம்ம உள்ள போயிட்டு கொல்கட்டை பேசுகிற வேலையை பார்ப்போம். அடே எப்பா செல்லத்தாய்க்கா சும்மா மாஸ் பண்ணி வச்சிருக்காவளே, என்ன அழகா இருக்கு. எவ்வளவு அழகா கோலம் போட்டு விளக்கெல்லாம் பக்காவா கொளுத்தி வச்சிருக்காவளே. சே, நம்மளும் நிறைய விளக்கு வாங்கி வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டு உள்ளேயும் இப்படி அழகா வச்சு விட்டுருக்கலாம். அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்குலாம் காசை கொடுத்து விளக்க வாங்கி வீட்டுல வச்சு விட்டுறணும்ப்பா. இப்படி ஒவ்வொருத்தி வீட்லயே திருடிட்டு இருந்தா வேலைக்காவது ரெண்டு விளக்கு தான் திருட முடியும். அவளையும் தூக்கிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவாளுவ. எந்த விளக்க தூக்க கன்ஃபியூஸா இருக்கா, எந்த விளக்குல என்ன நிறைய இருக்கோ அந்த விளக்க தூக்குவோம். அப்படின்னா தான் நம்ம வீட்டுல ரொம்ப நேரத்துக்கு எரியும். யாரும் வந்துடக்கூடாது, அதுக்குள்ள தூக்கிட்டு ஓடிடுவோம். ஐயோ சுடுதே சுடுதே சுடுதே. எவ்வளவு பாத்திர போறாலும் வேகமா தூக்கிட்டு ஓடணும். அடே எப்பா நம்ம வீடு அழகா தான் இருக்கு, நல்லா ஜெகஜோதியா இருக்கே. ஒவ்வொரு வீட்லயும் ரெண்டு விளக்கு திருடி திருடி ஓரளவு விளக்கு சேர்த்தாச்சு. என்ன ஒரு 2 விளக்கு மட்டும் அந்த உத்தரசா வீட்டுல போயிட்டு திருட வேண்டியதுதான். என்ன 2 விளக்கு இருந்தா அந்த கீழ் படிக்கட்டுலயே வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் சூப்பரா ஆயிரும். ஏ உத்தரசா, அடுத்தது உன் வீடு தாண்டி. கையில் தீபம் திருடி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே. பாரா, செல்லத்தாயக்கா வீட்டை விட இங்க விளக்கு அதிகமாலாம் இருக்கு. தெரிஞ்சா அங்க திருடாம இங்கே இன்னும் 2-3 அதிகமா திருடி இருக்கலாம் போலயே. தெருவுல எவளும் இல்ல போல, 2 விளக்க தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். இப்ப சூப்பரா இருக்கு. ஒரு வழியா திருடி திருடி விளக்கெல்லாம் வீட்டுல அடுக்கியாச்சு. அழகா இருக்கு. என்ன வாசல் முன்னாடி வச்சிருந்த விளக்க காணோம்? அதுக்குள்ள தூக்கிட்டு போய் தொலைஞ்சிட்டாளுங்களா? எவடி அவ என் வீட்டுல வச்சிருந்த விளக்கு தூக்கிட்டு போயிருக்குது? வாசல் முன்னாடி வச்சிருந்தேன் அந்த விளக்கையும் தூக்கிட்டு அந்த போய் தொலைஞ்சிட்டியலா? ஏன் ஒரு விளக்கு காசு கொடுத்து வாங்க முடியாமையா இருக்காள்வே? இவ தூக்கிட்டு போனவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அதனால அந்த விளக்க கூட விட்டு வைக்க மாட்டேங்க. 10 ரூபா விளக்கு அதை தூக்கிட்டு திருடிட்டு போயிட்டாளுவே. சிலத்தாய்க்கா ஏன் கிடந்து கத்திட்டு இருக்கியே, என்னாச்சு? ஏன் ஒத்தரோசா, விளக்கு இப்பதாண்டி பொருத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலடி. வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள 2 விளக்க காணோம். ஏக்கா என் வீட்டுல இதே கதை தான்க்கா. நானும் பொறுத்துட்டு இப்பதாங்க உள்ள போனேன். அதுக்குள்ள 2 விளக்க காணும். எவ தூக்கிட்டு போனான்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு வீட்லயா 2 விளக்கா எடுத்து எடுத்துதான் வீட்டுல விளக்கு பொருத்தோ போல. எவ தூக்கிட்டு போனான்னு தான் எனக்கும் தெரியல. ஆமாடி, இது என்ன புது பழக்கம்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு வீட்டுல இருந்து திருடிய விளக்கு கொண்டு வைப்பாளுவே. அறிவு இருக்கா பாருங்களுக்கு? சை, அழகா அடுக்கி வச்சிருந்தேக்கா விளக்கு. அவளத்தையும் நல்லா அம்சமா இருந்துக்கா. வீடே பார்க்க அவ்வளவு அப்படி ஒரு அழகா இருந்து அதுல ஒரு 2 விளக்கு தூக்கிட்டு போயிட்டாள். எரியுது தெரியுமா, வயிறா எரியுதுக்கா. என்னத்த சொல்ல இப்படி இருக்காளோ பாரு. செல்லத்தாய்க்கா கொழுக்கட்டை செஞ்சுட்டீங்களா? என்னடி, நாங்களே வேற பிரச்சனையில இருக்கோம். இவ வேற கொழுக்கட்டை. இக்கா ஏங்க கோவப்படுறியே, என்னக்காச்சு? சின்ன பொண்ணு எவ பார்த்தா வரலன்னு தெரியல பத்துக்க. அந்த செல்லத்தாய்க்கா வீட்டுல இருந்து 2 விளக்கு காணாம இருக்கு. என் வீட்டுல 2 விளக்கு காணாம பத்துக்க. இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயா 2 விளக்கா திருடிட்டு போயிருக்காள். எவ திருடிட்டு போனான்னு தெரியல. ஐயோ, பேசாம நம்ம வீட்லயும் விளக்கு காணும்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஏ உத்தரோசா, என்ன சொல்ற? என் வீட்லயும் விளக்கு காணும்டி. நானே அதை பார்த்துட்டு திட்டிகிட்டே தான் வாரேன். சரி செல்லத்தாய்க்கா கொழுக்கட்டையா செஞ்சுட்டாங்களான்ட்டு இங்கேயாச்சும் வருவோம் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். எவ பார்த்து வேலைன்னு தெரியல பத்துக்க. உன் வீட்லயும் திருடிட்டாள்வளா? இப்படிதான் அவளோட வீட்லயும் திருடிட்டு திரிவாளுவோ போல. ஆமா ஆமா, எவ திருடுனான்னு தெரியல. என் கையில மட்டும் கிடைச்சா அவ்வளவுதான். சரி, இப்படியே ஜென்மங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு பாரு. என்ன இந்த அக்கா ரொம்ப திட்டுறாவே. சரி திட்டட்டும், பாத்துக்கிடலாம். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே சிவா. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சிவா. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உமர் பரக்கத். சந்தோஷமா இருங்க. ஹாய் விஜி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் சுபாஷ், ஹாய் சாய் விவேகா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிவதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் இந்துமதி, ஹாய் கணீர், ஹாய் விஜயலட்சுமி, ஹாய் கருப்பசாமி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.